ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாவக்காய் கீமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், அதுக்கு நான் ஒரு நல்ல பெருசாக 3 பாவக்காய் இருந்தது. அதை நல்லா மேலே இருக்கிற முள்ளெல்லாம் வந்து கத்தியால் நல்லா கீறிட்டு நல்லா துண்டு துண்டு பண்ணி நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், கீமா கொஞ்சமாக எடுத்திருக்கேன். வெங்காயம் பாருங்கள், ஒரு 5 வெங்காயம் மீடியம் சைஸில் நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க இது எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். பாருங்கள், அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சு அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்திக்கலாம். பாருங்கள், வெங்காயம் சேர்த்துக்கிட்டோம். வெங்காயம் இப்போது நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நான் எப்பவும் சொல்கிறது தான், வெங்காயம் வதங்கும் போதே உப்பு சேர்த்துக்கிட்டால் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கும்போதே வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கீமா, அதையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கீமாவும் சேர்த்தாச்சு. நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாவக்காய் சேர்த்துக்கலாம். பாருங்க, நம்ம பாவக்காயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டோம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி, அதையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தக்காளியும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். நான் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா வந்து நல்லா தண்ணி வைக்கிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியை நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போ நான் இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி நம்ம டேஸ்டியான பாவக்காய் கீமா ரெசிபி ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், நம்ம பாவக்காய் ரெசிபி நல்லா வெந்துட்டு வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் வெந்துச்சுன்னா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக பெப்பர் தூள் செஞ்சுக்கிறேன். கொஞ்சமாக மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன். இது வெறும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையான நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சேர்த்துக்கலாம். பாருங்க, கொஞ்சமாக பட்டர்ஃப்ளை மசாலா சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். இது தண்ணி எல்லாம் வந்து நல்லா சுண்டி வர அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். உப்பு சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். பாருங்கள், நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான பாவக்காய் கீமா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கசப்பு தன்மை கொஞ்சம் கூட இல்லை இதில். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.